ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது கரெக்டாக 2000 எடுக்கப்பட்ட ஒரு எபிக் வார் ஆக்ஷன் ட்ராமா தான் கிளாடியேட்டர். இந்த படத்தோட எக்ஸ்டர்னல் கட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பார்க்குறதுனால அந்த 25 நிமிஷம் எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. நீங்கள் ஒரு வேளை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் கூடுதலாக இந்த படத்தை இன்னமும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரோமாபுரியோட ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் மேக்சிமஸ்ங்கிற நம்ம படத்தோட ஹீரோ. இவர் வந்து படை தளபதியாக இருக்கிறதுனாலே போர் வீரர்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்ம போரில் ஜெயிச்சிருவோன்னு. இப்படி ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு இருக்க ஒரு போர் வந்து நிறைவுக்கு வருது. இந்த போருக்கு அப்புறம் தன் குடும்பத்தை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு தான் குடும்பத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த அரசர் வந்து ஒரு பொறுப்பு உன் கையில் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் என்னோட அரியாசனத்தை நீ தான் வந்து அலங்கரிக்கணும். நீ தான் வந்து இந்த அரியாசனத்துக்கு அடுத்த ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு. இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து அரசர் கொடுத்ததுனாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலைமையில நம்ம மேக்சிமஸ் இல்லை. அதே நேரத்தில் தான் பையன் கமாண்டோஸ் கிட்டையும் இந்த மாதிரி அரசனாக அவனை தான் ஆக்க போகிறேன்னு சொன்னோன்னே அவர் வந்து கோவத்தில் அப்பாவையே கொன்னுடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் வந்து கொலை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருதான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு போய் திருப்பி வந்து எப்படி பழி வாங்கினாருங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் 2001 பீரியடில் நடந்த அகாடமிக்கல் அவார்ட்ஸில் நிறைய கேட்டகரியில் நாமினேஷன் ஆகி அதில் வந்து 2 கேட்டகரியில் ஆஸ்காரை வின்னும் பண்ணுச்சு. இப்படிப்பட்ட இந்த தரமான படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் நம்ம ரிட்லி ஸ்காட். இவர் இதே மாதிரியான தரமான நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படம் இவருக்கு ஒரு தனியான அடையாளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மேக்சிமஸ் அண்ட் கமாண்டோஸ் அப்படிங்கிற இந்த 2 கதாபாத்திரத்தில் நடித்த நம்ம ரசூல் அண்ட் ஃபோனிக்ஸ் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போன்னே சொல்லலாம். அதுலேயுமே நம்ம ஃபோனிக்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் நமக்கு ஜோக்கர் படத்து மூலமாக தான் நம்மளுக்கு ஃபேமஸ் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கிளாடியேட்டர் படத்தில் வந்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கிடச்சிது. ஆனால் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் அதாவது வில்லனாக பண்ண நம்ம ஃபோனிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஆனார். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஜோக்கர் படத்து மூலமாக அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த ஆஸ்காருக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார்னே சொல்லலாம். இப்படி இந்த 2 கேரக்டர்ஸில் நடித்த இந்த ஹீரோஸ் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். அதுலேயுமே படத்தோட ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த வார் ஆக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடிமையாக நம்ம ஹீரோ இருந்து வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ் ஒட்டி வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. டப்பிங்கும் நல்லா இருக்குது. அப்படிங்கனால இது வரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த கிளாடியேட்டர் படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள்.